காரணம் என்னன்னு யாருக்கும் தெரியாது. இது மாதிரி இப்போ பாடின மாதிரி இது வந்து திருவெம்பாவையில் சேர்ந்தது. மாணிக்க வாசகர் பாடின திருவெம்பாவை 20 பாட்டு அதில் சேர்ந்தது. முக்கியமாக அந்த போட்டிகளில் பொன் குழந்தைகளை நிறையா சேர்க்க சொல்லி சொன்னான். சத்சங்கத்தில் இருக்கிற பையனா எனக்கு கணவனா வரணுங்கிறது இது பிரார்த்தனை. அன்னவரே என் கணவர் ஆவார். யாரு? உன் அடியார் தாழ் பணிவோம் ஆங்கவர்க்கே பாங்காவோம். உனக்கு யார் பக்தாளா இருக்காளோ அவள் தான் எனக்கு கணவர்களாக வரணும். அவருக்குத்தான் நாங்கள் சேவை செய்வோம். இது மாதிரி ஒரு பிரார்த்தனை. இதை நம்ம பார்த்து குழந்தைகளுக்கெல்லாம் நிச்சயப்படி சொல்ல சொன்னா. இது மாதிரி ஒரு திருப்பள்ளி விஷயம் இருக்கு. அது தனியாக இது பாடுன்னு சொல்லாமல் மொத்தமாக பாட சொன்னால் அது புரிஞ்சுவிடும். எல்லாமே பிரார்த்தனை தான். பெக்யூலியராக அதில் வந்து பக்தி வளரணுங்கிறது தான் முக்கியம். அது சத்சங்கத்தில் இருக்கிற குழந்தைகள் சத்சங்கத்துக்குள்ளே கல்யாணம் பண்ணால் தான் இந்த சத்சங்கம் லைஃப் லாங் தொடரும். அது ஆற்றுல பாட்டு சொல்லி கொடுக்குறா குழந்தைகள்னா கல்யாணம் ஆனதுக்கு பாட்டு வாசனையே இல்லாத இடத்துல போய் ஒரு இடத்துல மாட்டின்றோன்னு வச்சுக்கோ. அந்த குழந்தை இவா பாடி அவா கேட்க வேண்டாம், இவாளை தனியாக கூட பாட விட மாட்டான். அந்த அவாத்தில் அந்த வாசனையே இல்லைன்னா பாட்டை ரசிக்கிறவாளாக இருந்தால் பரவாயில்ல, அது இன்னும் வேற. பாட்டை பாடாமல் இருன்னு சொல்லாதவாளாக இருந்தால் அதை விட ஒஸ்தியது. சத்சங்கத்துக்குள்ளேயே இருந்துடுத்துன்னா பிறந்தாத்துலேயும் பஜனை உண்டு, புத்காத்துலேயும் பஜனை உண்டு அப்படின்னு இருந்துடுத்துன்னா பிரச்சனையே இல்லை. புருஷ குழந்தைகளுக்கு அப்படி தான். அது மாதிரி நீங்கள் வேணால் போயிட்டு வாங்கோ பஜனைக்கு, என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிற பொண்டாட்டி வந்துட்டா கூட பரவாயில்ல. நானும் போகக்கூடாது நீங்களும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க வச்சுக்கோ. அப்போ என்ன பண்ணுறது? அதுதான் பிரச்சனை. அதுக்கு சத்சங்கத்திலேயே கல்யாணங்களாம் இப்போ பெரியவாள்லாம் அப்படி தான் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். எல்லா பெரியவாளுமே அந்த அவாவாளுக்குன்னு ஒரு ஃபாலோவர்ஸ் உண்டு பார்த்தலா, அப்படியே அவாவா முடிச்சு போட்டுருவான். இந்த அவள் பெரியவாள்லாம் சொன்னதை கேட்பாளனோ, உன் பொண்ணு அந்த பையனை கொடு அப்படிலாம் ஏற்பாடு பண்ணி 100 கணக்கில் கல்யாணம். ஒன்றும் ஜாதகம்லாம் பார்க்கறது இல்லை. கோத்திரம் பாப்பா, வயசு பாப்பா, மீதி ஒன்றுமே பண்ணுறதில்ல. இப்போ எதை கேட்டாலும் ஜாதகம் பார்க்குறேங்கிறான். சந்தியானம் பண்ண மாட்டேன்னு சொல்ல மாட்டேங்கிறான், சந்தியானம் பண்ணுறேன்னு சொல்ல மாட்டேங்கிறான். ஒருத்தரும் ஜாதகம் பார்க்கணுங்கிறான் முக்கியமாக. இது யார் சொல்லி கொடுத்தானே தெரியல. அது 32 வயசு ஆகிட்டு இருக்கு, 33 வயசு ஆகிருக்கு, கல்யாணம் ஆக மாட்டேங்க. ஜாதகம் பொருத்தம் இல்லை, ஜாதகம் பொருத்தம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கு. ஜோதிஷ சாஸ்திரத்தில் எங்கள் ஊரில், எங்கள் வேப்பத்தூரில், திருவிசூர் பக்கத்தில் வேப்பத்தூரில் பிச்சை சாஸ்திரிலும் திறந்தார். நல்ல வேதாத்தியனம் பண்ணின ஜோசியர். ஜோசிய புஸ்தகத்தில் எந்த சந்தேகம் கேட்டாலும் அந்த ஷெல்ஃபில் 4வது புஸ்தகம் இருக்கு பாரு, அதை எடுத்துன்னு வாம்பார். நம்மளே எடுத்துன்னு சொல்லுவார். அதில் 198ஆம் பக்கம் எடு அப்படிம்பார். நீ கேட்ட கேள்விக்கு அதில் பதில் இருக்கா பாரும்பார். பார்த்தா அந்த ஸ்லோகம் இருக்கும், இல்லை அதில் அர்த்தம் இருக்கும். இந்த அளவுக்கு ஆத்தென்டிகேட்டடாக ஜோசியம் சொல்கிறவர். அவர் என்ன சொல்லுவார்னா, கல்யாணத்துக்கு பெரியவா பார்த்து தீர்மானம் பண்ணிவிட்டா அது ஃபஸ்ட்டு. வரிசையாக ஒரு கிரேட் வச்சுருக்கு. வேற வழியே இல்லை. ஜாதகமான பொருத்தமாக இருக்கா பாடுறா, கல்யாணம் பண்ணுவோம் அப்படின்னு பலம். வேற வழியே இல்லை. இந்த பையனுக்கு இந்த பொண்ணை கேட்டுட்டே இருக்காவா, ஜாதகமான பொருத்தமாக இருக்கா பாரு, பண்ணி தொலைப்போம் அப்படி. கடைசி பட்சமாக ஜாதகம் பார்ப்பாளாம். இப்போ ஜாதகத்தை தான் பார்த்துட்டு இருக்கேன், வேற ஒன்றுமே பண்ண மாட்டேங்க. சத்சங்கத்துக்குள்ள அது மாதிரி கல்யாணங்கள் பண்ணி வச்சு அந்த பெரியவாள் அவளுடைய வாக்குக்கு அந்த குழந்தைகள் சௌக்கியமாக இருக்கும். திருவெம்பாவை பாடினது சிவபக்தாளில் முக்கியமாக 4 திருஞான